Look on this form where humor acquaintance lie. Dimples the cheek and points the beaming. One minute. ஒரு வேளை என்ன மறந்துருந்தா அதான் என்னோட விசிட்டிங் கார்டு கொடுத்தேன். எப்படி இருக்கா தேவி? நீங்க என்னை பாத்தியா? உன்னை பார்க்காதனாலே நான் மனசு உடிச்சு போயிட்டேன் தேவி. என்னை பத்தி நீ என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கேன்னு தெரியல. என்னை பார்த்தா பஃபூன் மாதிரி இருக்கா? என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியறேனா? ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? Maybe I look like a clown. But one thing, என் காதலை உண்மையிலே திணிக்க நான் விரும்பல. உனக்கு இஷ்டம் இருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்புறேன். உன் முடிவை இப்பவே சொல்லணும்னு கட்டாயப்படுத்தல. நாளைக்கு சொல்லு. சாயந்தரம் 5 மணிக்கு இதே இடத்துல காத்துட்டு இருப்பேன். சம்மதம்னாலும் சரி இல்லைனாலும் சரி வந்து சொல்லு. பட் ஏமாத்திடாதே ப்ளீஸ். என்ன பாக்குற? விசிட்டிங் கார்டுக்கே தங்கம் எல்லாம் பூசி இருக்கேன்னா நீ மட்டும் ஊன்னு சொல்லு. உன் உடம்பு பூரா தங்கமா அழிச்சு போடுற. இது வேணா சார். இல்லப்பா, இது நல்ல புத்தகம், பாரதியார் கவிதைகள். என்ன பாரதியார் கவிதையா? அது படிக்கத்தான் நல்லா இருக்கும், மடிக்க உதவாது. அப்பள மாதிரி நொறுங்கி போகும். வேற ஏதாவது கொண்டாங்க. இந்த பிலிம் பேரு, ஸ்டார் டெஸ்ட், நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி கொண்டாங்க. அதுகளுக்கு தான் இப்ப கிராக்கி. இதை நீ சும்மா வச்சுக்க. அட இது எதுக்கு சார்? 4 கிலோ 3 ரூபாய் தரேன். அப்போ கிலோ 3 ரூபா தானே? 8 நாளா சார் கொடுக்கணும். நம்ம ஊருக்காராச்சான்னு 3 ரூபாய் தரேன், இந்தாங்க. இதெல்லாம் பாரதியார் புத்தகம் போல இருக்கே. அவர் தான் கடைசி வரைக்கும் என் கூட சேர்ந்து இருந்தார். அவர் புத்தகத்தையே விலைக்கு போட்டீங்க? விலைக்கு போடல, எடைக்கு போட்டேன். என் பாரதி ஐயா, அவருக்கும் விலை 3 ரூபாய் தான். பாரதியார் கடவுள் தான், ஆனா அவரை விட பெரிய கடவுள் பசி. வாழ்க்கையில நிஜமானதும் அதான், பலமானதும் அதான். The omnipresent and the omnipotent. பசி வந்தால் 10 பறந்து போகும். என் பாரதியாரும் 10ஓட 11 பறந்து போயிட்டார். மானத்தை கூட விற்க தூண்டுமாம் பசி. ஆனா நான் மகாகவி பாரதியார் தான் வித்திருக்கேன். பரவாயில்ல. ஆனா எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, இதெல்லாம் சாயங்காலத்துக்குள்ள இந்தியா கேட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. வேர்க்கடலை போட்டல கேட்டேன். நீங்க வர்றதுக்குள்ள இதெல்லாம் வித்து கால்படி அரிசி, கொஞ்சம் மளிகை சாமான் இதெல்லாம் வாங்கி வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. 3 ரூபாய் இருக்கு. இதுவும் செலவாயிடுச்சுன்னா அப்புறம் உதவி செய்ய அந்த பாரதியார் கூட இல்லை. எங்க அப்பா கூட வீராப்பா சண்டை போட்டுட்டு வந்தேன். தனிச்சு வாழ்ந்து காட்டுறேன். எப்படி வேணா வாழலாம் நான் நினைச்சிருந்தேன்னா எப்படி இல்லாமோ வாழ்ந்திருக்கலாம். ஆனா இப்படித்தான் வாழணும்னு நினைச்சேன். அது முடியாது, இந்த நாட்டுல முடியாது. என்னை சுத்தி நடக்கிற போலித்தனத்தை என்னால தாங்கிக்க முடியல. அதனால நிலையான ஒரு உத்தியோகத்துல என்னால் நிலைச்சு நிற்க முடியல. ஆனா எத்தனை நாள் தான் என்னால இப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? லட்சியங்கள் சோறு போறது இல்ல. பசி என்ன பலவீனமாக்கிடுமோன்னு பயமா இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த பசி என்ன பலி வாங்க நான் விட மாட்டேன். நானே அழிஞ்சு போனாலும் சரி, என்னோட கொள்கைகள் அழிஞ்சு போக நான் விட மாட்டேன். ஆனா பாவம், என்னோட அழிவுல நீ சம்பந்தப்பட வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு ஒரு வேளையாவது சோறு போட முடியுங்கிற நம்பிக்கை பாரதியார் புஸ்தகத்தோட போயிடுச்சு. அதனால நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க. நல்லா இருக்கு. நேரம் கிடைக்கும் போது இந்த பைத்தியக்காரனை நினைச்சுக்க.
dirty bitch! சொன்னபடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சில வினாடிகளுக்கு முன்னாலே உன்னை பத்தி என்ன சொன்ன தெரியுமா? பிச்சன. ஐம் சாரி. என்ன மன்னிச்சிட்டு. நம்ம கல்யாண விஷயம் சம்மதமா இல்லையா? சம்மதம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நம்ம கல்யாணம் நடக்கணும்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். ஒருத்தருக்கு வேலை வாங்கி தரணும். வேலையா? உங்களுக்கு இல்லாத ஃபேக்டரிஸ் இல்ல, கம்பெனிஸ் இல்ல, ஆபீஸ் இல்ல. ஆல் ரைட். யாருக்கு? ரங்கனுக்கு. ரங்கன், ரங்கன், அவனுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? நோ, முடியாது. இது பிளாக்மெயில் பண்ற மாதிரி. தேவி, உனக்கு எது வேணாலும் கேளு. எனிதிங் அண்டர் தி சன். எது வேணாலும். ஆனா மற்றவனுக்காக எதுவும் கேட்காது. ஓகே. ரங்கனுக்கு வேலை தானே வேணும்? ஓகே. தேங்க்ஸ். எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? முதல்ல வேலை. வேலை எதுவும் இல்லாம சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நேரத்துல அவருக்கு பாரமா இருக்க நான் விரும்புறேன். நியாயமான வேலையா இருக்கணுங்கிறாரு, நேர்மையா கிடைக்கணுங்கிறாரு, யார் சிபாரிசும் இல்லாம கிடைச்சாதான் ஒத்துக்குவேங்கிறாரு. எதுலயுமே ரொம்ப ஐடியலிஸ்டா இருக்காரு. இதெல்லாம் இந்த காலத்துல நடக்கக்கூடிய காரியமா? வளைஞ்சு போற ரோட்ல வளைஞ்சுதான் போகணும், நேராத்தான் போவேன். நடம் பிடிச்சா இப்படி சின்ன வாசப்படியில குனிஞ்சுதானே போனோம். என் தலை குனியாதுன்னு நிமிந்தே போனா அதனால யாருக்கு நஷ்டம்? நான் கஷ்டப்பட்டாவது சரி, அவருக்கு உதவி செய்யணுங்கிற முடிவுல தான் பிரதாப்க்கு வாக்கு கொடுத்தேன். பிரதாப் மூலம் ரங்கனுக்கு வேலை கிடைக்கணும். அதனாலதான் இந்த முடிவு. இதெல்லாம் நான் யாருக்கு இதை நான் யார்கிட்டயாவது சொன்னா தேவையில்லைன்னு தோணுச்சு. மிஸ்டர் பரணி, நான் செஞ்சதுல ஏதோ தப்பு இருக்கு. What are you looking at? സിംപ്ലി സാറ് മലയാളിയാണോ? ഞാൻ മലയാളിയാണെന്ന് എങ്ങനെ മനസ്സിലായി? സാറിന്റെ ആ സിംപ്ലി പോരെ. നിങ്ങൾ മലയാളിയാണോ? ഇല്ല, തമിഴ്നാണ്. പിന്നെ എങ്ങനെ ഇത്ര നന്നായി മലയാളം സംസാരിക്കുന്നു? സിംപ്ലി 3 കൊല്ലം ജോലി ഇല്ലാണ്ടിരുന്നു. സരി പൊഴുത വീണടിക്ക വേണ്ടാമേന്ന് ഒരു പുതു ഭാഷയെ കത്തിട്ടെ. ഇപ്പൊ എന്ത് ചെയ്യുന്നു? ഇപ്പോ ഗുജറാത്തി പഠിക്കുകയാണ്. എതുവരെ പഠിച്ചു? ഞാനൊരു MA വായിച്ചിട്ടുണ്ട്. ഓ മൈ ഗോഡ്. മൈ ഗോഡ് എന്ന് പറഞ്ഞാ പോരാ, മൈ ഗോഡ്സ് എന്ന് പറയണം. എന്നെ പോലെ 1 ലക്ഷം പേര് MAയും വായിച്ചിട്ട് ജോലി ഇല്ലാണ്ട് അലയാണ്. 1 ലക്ഷം ആൾക്കാർക്ക് ജോലി കൊടുക്കാൻ സാധ്യമല്ല. ഞാനിങ്ങനെ 1 ലക്ഷം ആൾക്കാർക്ക് ജോലി കൊടുക്കും. പക്ഷെ നിങ്ങൾക്ക് തരും. നിങ്ങൾ ലക്ഷത്തിലൊരുത്തനാണ്. என்னது? முகூர்த்த நாள் 29th, 30th, next month 5th, 12th. நீ தான் சூஸ் பண்ணணும். நீங்க எந்த தேதி சொன்னாலும் சரி. அப்போ இந்த மாசம் 27ஆம் தேதி வச்சுக்கோமா? அதுக்குள்ள ரங்கனுக்கு வேலை கிடைச்சிருமா? முதல்ல கல்யாணத்தை முடிச்சுக்கோமே. முதல்ல வேலை கிடைக்கட்டுமே. ப்ளீஸ் ப்ளீஸ். நான் எங்க அப்பா கிட்ட பேசணும். கல்யாண விஷயமாவா? அது எப்போ பேசிட்டேன். அவன் வேலை விஷயம். அதையும் பேசிட்டுங்களே. Bullshit. இது பாருங்க. வேலை